அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் கன்னிகாதானம் செய்யும் முறைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கன்னிகாதானம் என்பது ஒரு பெண்ணை அவளது தந்தையால் மணமகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் சடங்காகும். இது தமிழக மதத்தில் மிக முக்கியமான ஒரு சடங்காகவே பார்க்கப்பட்டு வருகிறது. பெண் குழந்தையை பெற்ற தந்தையானவர் அவளை கன்னிகாதானம் செய்வதன் மூலம் தனது முன்னோர்களின் பாவங்களை நீக்கி புண்ணியம் பெறுவதாக நம்பப்படுகிறது. கன்னிகாதானம் செய்ய மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் இருவரும் தகுந்த நேரம் மற்றும் இடத்தை தேர்வு செய்வார்கள். பொதுவாக திருமண மண்டபத்தில் அல்லது வீட்டில் வைத்து இந்த சடங்கு நடத்தப்படுகிறது. கன்னிகாதானத்தின் போது புரோகிதர் மந்திரங்களை கூறுவார். அந்த மந்திரங்களை பெண் கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். அவளது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் இறைவனை வேண்டுவதாகவும் இந்த சடங்கு நடைபெறுகிறது. கன்னிகாதானத்தின் போது பெண்ணின் தந்தை அவளது கையை பிடித்து மணமகனிடம் கொடுப்பார். அப்போது நான் இந்த பெண்ணை உனக்கு தர்ம பத்தினியாக கொடுக்கிறேன் என கூறுவார். மணமகன் பெண்ணின் கையை பிடித்து நான் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறேன் என கூறுவார். கன்னிகாதானத்தின் போது பெண்ணின் தந்தை மணமகனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தையோ அல்லது வேறு ஏதாவது பரிசு பொருட்களையோ வழங்குவார்கள். கன்னிகாதானமும் முடிந்ததும் பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மணமக்களை ஆசிர்வதிப்பார்கள். கன்னிகாதானம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது பெண்ணின் தந்தைக்கு ஒரு புனிதமான கடமையும் கூட இருக்கிறது. இந்த சடங்கு மூலம் பெண் தனது வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறார்கள். அவளது பெற்றோர் அவளது திருமண வாழ்க்கை மற்றும் உறுதுணையாக இருப்போர் என நம்பி வெளிப்படுத்துகிறது. இந்த கன்னிகாதானம் ஒரு சிறப்பு நிகழ்வாக இருக்கிறது. முக்கியமாக கன்னிகாதானத்தை பற்றி பார்த்தால் அனைத்து மக்களுக்கும் அனைத்து தந்தைக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உண்மையிலேயே அது சிறப்பு வாய்ந்த ஒரு தானமாகும். இருப்பவர் இல்லாதவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பது தானம் என கருதப்படுகிறது. இத்தானங்கள் முறையே அன்னதானம், கண்தானம், பூதானம், அடுத்ததாக பூதானம் என பல வகையான தானங்கள் நடைமுறையில் உள்ளது. அவ்வளவு சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. இவை அனைத்தும் சிறப்பு தான். இதில் சிறந்தது இதான் என முடிவு கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உண்மையில் தேவைப்படுவோருக்கு கொடுக்கப்படும் அத்தனை தானமும் சிறப்பு தான். கன்னிகாதானம் என சுற்றொடர் பெரும்பாலும் தவறாகவே விளக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அது எப்படி 25 வருடம் வளர்த்த பெண்ணை தானமாக கொடுப்பது அனாதிக்கம் என்றாலேயே பேசப்படுகிறது. உண்மையில் மற்ற தானங்களை விட இந்த கன்னிகாதானம் மாறுபட்டது என பார்க்கப்படுகிறது. கன்னிகாதானம் என்றால் கன்னியா பிளஸ் தானம், இது சரிதான். ஆனால் கன்னியை தானமாக கொடுப்பது என சொல்வது ரொம்ப தவறான விளக்கம். சமஸ்கிருதத்தில் கன்னியாதானம் என்றால் மணமணமாத கன்னி பெண்ணை தன் மகளுக்கு தந்தையின் அன்பளிப்பு, சொத்தில் ஒரு பங்கு, பொருட்பரிசு என்று அர்த்தமாகிறது. இது முக்கியத்துவம். கன்னியை முறையாக தந்தையிடமிருந்து அவளுக்குரிய சொத்துக்களுடன் அவளின் முழு அனுமதி பெற்று மணந்து கொள்வது தேவ விவாகம், அதாவது கன்னிகாதானம். மாடு கன்றுகளை கன்னியின் தந்தைக்கு கொடுத்து ஒருவன் அக்னியை அந்த கன்னியை மணப்பது அட்ச விவாகம். சாமானிய முறையில் எந்தும் கொடுக்கலும் வாங்கலும் இல்லாமல் பெற்றோர் பெரியவர்கள் பெண் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சம்மதத்துடன் முன்பின் அறியாதவர்கள் மனம் புரிந்து கொள்வது பிரஜபாத்திய விவாகம். ஒரு கன்னியை பணம் கொடுத்து அதிகாரத்தால் மணந்து கொள்வது அசுர விவாகம். ஆணும் பெண்ணும் பெற்றோருக்கு தெரியாமல் அவர்களின் இஷ்டத்துக்கு விரோதமாக தான் காதலிப்பவரை மணப்பது கந்தர்வ விவாகம். யுத்த காலத்தில், அதாவது யுத்தத்தால் மற்றவரை வென்று அவர் வீட்டில் இருக்கும் கன்னி பெண்ணை கட்டாயம் செய்து மணப்பது ராட்சச விவாகம். பெண்ணை ஏமாற்றி கபடம் செய்து பெண்ணுடைய இஷ்டமில்லாமல் மணப்பது பைசாஜ விவாகம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஒரு தந்தையானவர் தான் வளர்த்த பெண்ணை அந்த பெண்ணின் விருப்பத்திற்கு இணங்க கன்னியாதானம் செய்து திருமணம் செய்தார் எனில் அவர் தனக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகின்ற 10 தலைமுறையும் கன்னியாதானம் செய்வனது தலைமுறையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறைகளையும் சொர்க்கத்தில் இடம்பெற வழிவகுக்கப்படுகிறது. தந்தை இல்லாத பட்சத்தில் சகோதரன் கன்னியாதானம் செய்யலாம். சகோதரனும் இல்லாத பட்சத்தில் தாய் வழி வந்த மாமன் செய்யலாம். அவரும் இல்லாத பட்சத்தில் தந்தை வழியில் வந்த பெரியப்பா அவர் சித்தப்பா செய்யலாம். இவர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் தந்தையின் உயிர் தோழனும் கண்டிப்பாக இதனை கன்னிகாதானத்தை செய்யலாம். 21 பயன், அதாவது 21 தலைமுறை பயன் பெறும் வகையில் செய்யும் நல்ல காரியத்திற்கு தன்னால் முடிந்தளவு
அன்பளிப்பு கொடுத்து அந்த புண்ணியத்தில் வரும் பயனில் தானும் பங்கு பெற இருக்கலாம். இது தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கிறது. இதற்குத்தான் நாம் திருமணத்திற்கு செல்லும் போது அன்பளிப்பு அளிப்பது. அதன் மூலம் பெண்ணின் தந்தை பெரும் பயனில் ஒரு பங்கு பெறலாம். பெண் பிள்ளை இல்லாதவர் முழு பயனும் அடைய வேண்டுமென்றால் திருமணம் செய்து வைக்கும் வசதி இல்லாத ஏழை பெண்ணிற்கு அந்த பெண்ணின் விருப்பத்திற்கு இணங்க திருமணம் தன் சொந்த செலவில் செய்து வைக்கலாம். அப்படி செய்யும் பட்சத்தில் அவருக்கு மறுபிறவியின்றி நிரந்தரமாக சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.